அனைவருக்கும் வணக்கம். அவயோகி அப்படிங்கிற கிரகம் தன்னுடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் மட்டுமே ஒரு ஜாதகத்துக்கு பிரச்சனையை கொடுப்பார். அவயோகி அப்படிங்கிறது வாங்கின நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் மெயினாக பார்க்கணும். இப்போ அதோடைய திரிகோண நட்சத்திரங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ உத்திரம், அதாவது கார்த்திகையுடைய நட்சத்திரங்கள். இப்போ கிருத்திகை ஒருத்தருக்கு அவயோகியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிருத்திகை சூரியனுடைய மற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, உத்திரம் உத்திராடம், இந்த நட்சத்திரங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ அவயோக நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்தரம் மட்டும்தான், கிருத்திகை மட்டும்தான். அப்போ ஒரு நட்சத்திரத்துடைய 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். இந்த நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் அவயோகியாக வருதோ அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம அவயோகம் எடுத்துக்கணும். அந்த கிரகத்தோட மற்ற நட்சத்திரங்களை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சூழ நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு யோகியாக குரு பகவான் வருவார். யோக நட்சத்திரமாக விசாகம் வரும். அவயோகியாக சூரியன் வருவார். அவயோக நட்சத்திரமாக கிருத்திகை வரும். அப்போ இந்த ஜாதகருக்கு விசாக நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் விசாக நட்சத்திரத்தின் மேலே ஏதாவது ஒரு கிரகம் டிராவல் பண்ணும்போது அதிகமான நற்பலன்கள் அந்த காலகட்டத்தில் விளையும். மாறாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு அவயோகியாக வருது. அப்போ சூரியனுடைய அந்தரங்கள் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஜாதகருக்கு ஒரு அவயோகத்தன்மையை கொடுப்பார். அப்போ யோகம் அவயோகம் அப்படிங்கிறது யோகம் முழுக்க முழுக்க நன்மையை தருவது, அவயோகம் அந்த தசாபுத்தி அந்தர காலத்தில் மட்டும் பிரச்சனையை கொடுப்பது. அவயோக நட்சத்திரம் என்பது அந்த பர்டிகுலர் கிரகம் வாங்க நட்சத்திரம் மட்டுமே. அதன் திரிகோண நட்சத்திரங்களை அவயோகியாக நாம் கருதக்கூடாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.